பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கேள்வி உங்கள்கிட்ட நிறைய பேருக்கு இருக்கும். வாழ்க்கையின் அன்றாடங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இப்போ மாறதாக இருக்கலாம், அல்லது காருக்கு ஒரு ரிப்பேராக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தமாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற சில சம்பவம். இதுகளுக்கு நாங்கள் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்து கொண்டு அவைகளுக்கு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்டாக நாங்கள் இருந்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் எப்போவுமே நாங்கள் எங்களை பரபரப்பாக தான் வச்சுருப்போம். பட் கொஷன் வந்து, உங்களுக்கு விருப்பமான உங்களோட அந்த ட்ரீம் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்களா, அல்லது ட்ரீம் லைஃபுக்குரிய ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களா? இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எழுப்பி நாங்கள் ஃபோனை தூக்குறதுக்கு முதல் ஒரு புக்கில் ஒரு நோட்டில் நாங்கள் எழுதணும், இன்றைக்கு டு டூ, நான் அதாவது முக்கியமாக செய்ய வேண்டிய 2, 3, 4 காரியங்கள் என்ன. அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த பரபரப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்க சமயத்தில் அந்த நீங்கள் எழுதி வச்ச அந்த காரியங்களை நீங்கள் அன்றைக்கு டே முடிகிறதுக்கு இடையில் சரியாக செய்துட்டு வாரீங்களா? அப்படி நீங்கள் வீட்டை வந்து பார்க்கக்குள்ள அந்த காரியங்களை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில். ஓகே, நான் விடிய எடுத்தேன்னா, நான் எழுதி வச்சேன்னா, நான் முடிச்சிட்டேன். இதே நீங்கள் இந்த பரபரப்புக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அது ஒரு பேர்டனாக தான் இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடுறதும் பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு இருக்கிறதும் வெளி உலகத்துக்கு வேணுமெண்டா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே இன்சைட் நீங்கள் ஒரு வீக்கான பர்சனாக மாறிக்கொண்டே போய் கொண்டிருப்பீங்க. நான் இப்போ சொன்னது உங்களோட மனசில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் உங்களோட ப்ராப்ளம் வந்து லேசினஸ் இல்லை, யூஆர் ஸ்மார்ட் பர்சன். ஆனால் நீங்கள் பவுண்ட்ரிஸ் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அதுதான் உங்களை போதை பண்ணி கொண்டிருக்கு.